திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட 12 மூட்டை குட்கா மற்றும் ஹான்ஸ் பிடிபட்டது. பெங்களூரு திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் நோக்கி காரில் கடத்தி சென்ற போது பிடிபட்டுள்ளது. பிடிப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. கடத்தலில் ஈடுபட்ட விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் மற்றும் சக்திவேல் ஆகியோர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் கிடைப்பதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். சென்னை புழல் சிறையில் 40 கிராம் கஞ்சா வைத்திருந்த கைதி சிக்கினார். புழல் சிறை விசாரணை கைதிகள் பகுதியில் கண்காணிப்பு கோபுரம் அருகே நின்றிருந்த அஜித் என்ற கைதியிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் அவர் மறைத்து வைத்திருந்த 40 கிராம் கஞ்சா பொட்டலம் சிக்கியது. இதையடுத்து சிறைக்குள் கஞ்சா வீசிய முருகன், கஞ்சாவை பயன்படுத்த முயன்ற கைதிகள் கார்த்திக், விஜய், அஜித் ஆகிய 4 மீது வழக்கு பாய்ந்தது. இதையறிந்த பொதுமக்கள் திமுக ஆட்சியில் சிறையில் கூட கண்காணிப்பும் பாதுகாப்பும் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேர் பிடிபட்டனர். கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையம் அருகே பிடிப்பட்ட பெண் கொளத்தூர் சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான சூர்யா என்பதும் இவரது கணவர் சரவணன் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதும் தெரியவந்தது. கணவருக்கு உடந்தையாக புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்பவருக்கு சூர்யா கஞ்சா விற்க வந்தபோது பிடிபட்டுள்ளார். கஞ்சா வாங்க வந்த கிஷோரும் பிடிப்பட்ட நிலையில் சூர்யாவின் கணவர் சரவணன் தலைமறைவாகியுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்பட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிக அளவில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் மெத்தப்பட்டமைன் வைத்திருந்த வழக்கில் மேலும் ஒருவர் சிக்கினார். கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி மூவரசன்பேட்டை ஏரிக்கரை அருகே திரிசூலம் சதாம் உசேன் என்பவர் 5 கிராம் மெத்தப்பட்டமைன், ஒரு எடை மிஷின் ஆகியவற்றுடன் பிடிபட்டார். இந்த வழக்கில் இதுவரை பிரசாந்த், ஜான், தமீம், பயாஸ் ஆகியோர் சிக்கியிருந்தனர். இந்நிலையில் தற்போது ராயபுரம் அகமது என்பவர் செல்போனுடன் சிக்கினார். இதை அறிந்த பொதுமக்கள் இதுவரை 5 பேர் பிடிபட்டுள்ளார்கள் என்றால் உண்மையில் சிக்கிய மெத்தப்பட்டமைன் எவ்வளவு, சிக்கியவர்களின் பின்னணி என்ன என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகின்றனர்.